நம்ம கார்த்திக் இருந்துட்டு, இப்போ "அண்ணன் என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம உங்கள நான் தப்பா நெனச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுதது மட்டும் இல்லாம, குடுகுடுன்னு ஓடி வந்து இப்போ கௌதம கட்டி புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கதறி அழ ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு பக்கம் அஞ்சலிக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டுருக்கு. "கார்த்திக் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்க? அவங்க தான் ட்ராமா ஆடிட்டு இருக்காங்க" அப்படின்னா, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா வந்து அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சரண்டர் ஆயிட்டீங்களே அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "என்ன பேசிட்டு இருக்க அஞ்சலி நீயி? இங்க என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். என் அண்ணன நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்துருக்கேன். எத்தனையோ முறை நானே வந்து பார்த்தீங்கன்னா, என் அண்ணன தப்பா நெனச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்ப கூட என் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து, கம்பெனி இது எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா என் அண்ணனுக்கு இதுக்கு எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தேவையே கிடையாது. இலக்கியா நீ எப்படியோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல என் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே பண்ணது கிடையாது. எனக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்றாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இங்க அஞ்சலி திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. என்னடா இது நம்ம இவ்ளோ பண்ணியுமே கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நடந்து போச்சே அப்படிங்கிற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி நெனச்சுக்கிட்டு இருக்கா. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.